வந்துட்டு நம்ம ஜென்சி டிஎம்கே மீட்டுக்கு வந்திருக்கீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது ஃப்ரீடம். ஏன்னா அவங்களோட உணர்ச்சிகள் மனதில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஓப்பனாக பேசலாம். அடுத்த கட்டங்களை வந்து நம்ம தாண்டலாம். அவங்களோட கருத்துக்கள் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போகலாம். இன்னும் என்ன சிறப்புகள் செய்யலாம் அப்படின்றதும் அவங்களுடைய இதுதான். ஃபுல்லாகவே இளைஞர்களோட கருத்துக்களை வந்து வெளியே கொண்டு வர்றது தான் இந்த இது முழு விஷயங்கள். யங் பீப்புள் வந்து ரொம்ப டீபொலிட்டிசைஸ்டாக ஆகிட்டாங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அவங்கள வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. பொதுவாக வந்து ஒரு கருத்து வந்து தமிழ்நாட்டில் பரவிட்டு இருக்கு. என்னன்னா ஜென்சி இளைஞர்கள்னாலே அரசியல் மயப்படுத்தப்படாத இளைஞர்கள், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க வந்து ஒரு தனிநபரை தேடி போகிறவங்க அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அந்த கருத்தை மாற்றுறதுக்கு தான் இந்த ஜென்சின்ற கூட்டமே. இல்லை, அரசியல் பயப்பட்ட இளைஞர்கள் இருக்கோம் இந்த சமுதாயத்தில். ஒரு 6 கோடி மக்களில் வந்து ஒரு 1.5 கோடி பேர் தான் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு ஓட் போட்டிருக்காங்களே தவிர மீதி 3.5 கோடி பேர் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக தான் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்கள், அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் இருக்கோன்றத இந்த பொது சமூகத்துக்கு காட்டுறதுக்கு தான் இந்த மீட்டு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நல்லாவே சொன்னீங்க. நீங்கள் இப்போ இந்த ஜென்சி மீட்டப்புக்கு வந்த முக்கிய காரணம்னு ஒன்று இருக்கும்ல, அதை சொல்லலாமா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து ஒரு கூட்டமாக இளைஞர்களை பார்த்து வந்து ரொம்ப அசால்ட்டாக இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களால ஒன்றும் முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேசுகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து நிறைய நடந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கேவோட பீக் பீரியட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க தலைவர்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்த டைம் தான் வந்து டிஎம்கேவோட பீக் பீரியடுமே கூட. அப்போ வந்து இளைஞர்கள் ஜென்ரலாகவே நம்ம லைஃப்லேயே வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது ஒரு பக்குவம் இருக்கும், இளைஞர்களாக இருக்கும்போது அப்புறம் ஒரு 40க்கு மேலே ஒரு பக்குவம் வரும். பட் இந்த இளைஞராக இருக்க டைமில் தான் வந்து எந்த ஒரு ஐடியாலஜி மேலே ஒரு பிடிப்பு நம்மளுக்கு வரும். ஒரு ஏதாவது ஒன்றை நோக்கி நம்ம வந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு பிடிப்பு வந்து இருக்கும். இந்த ஏஜில் வந்து இளைஞர்களை வந்து ஒரு சரியான ஒரு கொள்கையை நோக்கி நம்ம தள்ளணும்னா, பிடிக்க வச்சோன்னா தான் அது வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனை வந்து நல்லா வழிநடத்துறதுக்கு வந்து ஒரு சரியான காரியமாக இருக்கும். இப்போ நம்மளோட அப்பா தாத்தாலாம் அந்த ஐடியாலஜியை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட யங் பீரியடில் வந்து இருந்தனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை நம்ம அவங்களால கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த ஐடியாலஜி நம்ம கொடுத்தா தான் அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ் வந்து ஒரு நல்ல சொசைட்டியை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், வாழ முடியும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு சஜஷன் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ வந்து நம்ம வந்து யங்ஸ்டர்ஸ் இன் டிஎம்கே ஒரு நல்ல பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை ஃபாலோ பண்ணுற இளைஞர்களாக முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது தலைவர் பின்னாடி போகக்கூடாது. நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ எம்கே ஸ்டாலின் வந்து ஒரு தப்பு பண்ணாலும் அதை கேட்குற இடத்துல நம்ம இருக்கணும். உதயநிதி தப்பு பண்ணாலும் அதை கேட்குற இடத்துல நம்ம இருக்கணும். நம்மளோட கட்சி வந்து எப்போவுமே வந்து ஒரு தனி நபரையோ ஒரு தனி குடும்பத்தையோ சார்ந்த கட்சி இல்லைன்றது யார் ப்ரூவ் பண்ணுவானா? நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும் சொசைட்டிக்கு. நம்மளும் சேர்ந்து எல்லாரும் மாதிரியும் வந்து உதயநிதி என்ன பண்ணாலும் சரி, ஸ்டாலின் என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்ம கட்சி மேலே அந்த கட்சி சேரில் வந்து யாருமே உட்காரல, அந்த சேர் எம்டியாக இருந்தால் கூட டிஎம்கேன்னு ஒரு கட்சியை அழைக்கவே முடியாது. அந்த இடத்துல தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளுக்கு கொள்கை தான் நம்மளோட தலைவர் அப்படிங்கிறத இளைஞர்கள் எப்போவுமே உணர்ந்து கொள்ளணும். அதை நம்ம சொசைட்டிக்கு காட்டணும். அது எப்படி காட்டலாம்னா, சும்மா வந்து நம்ம இப்படி பேசிட்டு இங்கே ஒரு மீட் போட்டுட்டு போகிற நம்ம காலேஜஸில் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளை சுற்றி ஒரு அநியாயம் நடக்குது, யாரோ ஒரு ஒடுக்கப்பட்டவங்க தாக்கப்படுறாங்க, சாதிய ரீதியாகவும் சரி, ஒரு பாலினம் ரீதியாகவும், ஜெண்டர் ஒரு ஆண் பெண் ரீதியாகவும் சரி, நம்ம வீட்லேயே குடும்பத்திலே அப்பா அம்மா எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அரசியல் பேசணும், அரசியல் கருத்துக்களை முன்வைக்கணும், அது ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் நம்ம வந்து சரியான பாதையை நோக்கி நம்ம சமுதாயத்தை வழிநடத்துமே தவிர நம்ம ஜஸ்ட் இங்கே இடத்துல கூப்பிட்டு ஒரு கோஷம் போட்டு அதோட கலைஞ்சு போகிற கூட்டமாக இது இருக்கக்கூடாது. அன்றாட அரசியலை வந்து பழக்கத்தில் கொண்டு வர கூட்டமாக இருக்கணும்.